டிஜிட்டல் உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வாசிப்பு குறைந்துவிடும், புத்தகமே இல்லாமல் ஆகிவிடக்கூடிய ஒரு சூழல் வரும்னா பேசிக்கிட்டு காலங்காலமாக பேசிக்கிட்டு. ஆனால் நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சி நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இடம் புதிய புதிய நூல்கள் வந்துடுது, ஆயிரக்கணக்கான நூல்கள் வருது. அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே புத்தக காட்சிக்கு வரக்கூடிய வாசகருடைய எண்ணிக்கையும் அதிகமாக தான் வருது. ஒரு புறத்தில் அதாவது ஏதோ ஒரு விதத்தை மக்கள் வாசிக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் டிஜிட்டலாக வாசிக்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் சொன்னதை போல் புத்தகத்தை எடுத்து தொட்டு வாசித்து உணரக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு அது நிச்சயமாக ஈடாகாது. நீ என்ன தான் இப்போ நானும் ரெண்டுலேயுமே வாசிக்கிறேன், டிஜிட்டலாக வாசிக்கிறேன், இப்போ நூலையும் எடுத்து வாசிக்கிறேன். ஆனால் நூலில் இருக்கக்கூடிய அந்த சுகம், அந்த உணர்வு இதில் வருதில்ல. எனக்கு அந்த டிஜிட்டல் அது செய்திகள் கிடைக்கிறது வேறு விஷயம். இது அதாவது என்னென்னா புதிய புதிய வாசகர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. மனிதனுடைய சிறப்புத்தன்மையே என்னென்னா அறிவு தான், பகுத்தறிவு தான். ஆனால் அதுக்கு என்றைக்குமே ஒரு இது வராது, கண்டிப்பாக ஒரு குறை வராது. என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட. ஏன்னா அது கண்டிப்பாக புத்தகத்துக்கான சில வாசகர்கள் கொண்டு தான் இருப்பார்கள். புத்தகம் மட்டுமல்ல, ஆனால் நீங்கள் வருங்கால தலைமுறையினரையும் நீங்கள் வாசிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் இ-புக்காக, ஆடியோ புக்காக அல்லது இன்னும் கொஞ்சம் பிடிஎஃபாக பல வகைகளில் கொண்டு வரதுக்கான அந்த முயற்சிகளையும் எல்லா பதிப்பாளரும் கொண்டு வர வேண்டும். அப்போ தான் அடுத்த கட்ட தலைமுறையை நீங்கள் வாசிப்பாளர்களாக உருவாக்க முடியும். வழக்கத்தை விட இந்த முறை மக்களுடைய வருகை குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக குறைவு நினைக்கிறேன். 2 விஷயம். ஒன்று, சமீபத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்பு ஒன்று. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல் முதல்ல சென்னை தான் மிகப்பெரிய புத்தக காட்சி நடக்கும். இப்போ இந்த புத்தக காட்சிக்கு முன்னதாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பக்கத்து மாவட்டங்கள் கூட என்ன செய்யலாம், அது புத்தகம் நினச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே புத்தகங்கள் மக்கள் வாங்கியிருப்பாங்க, மீண்டும் அவங்க வரதில்லை. இன்னும் ஒரு காலம் இருந்ததுன்னா இந்த சென்னை புத்தக காட்சி வருவது பார்வையிட இருக்க புத்தகம் கன்னியாகுமரியிலேருந்து இங்கேருந்து வருவாங்க. ஏன் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து கூட வருவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே புத்தக காட்சி ஆன பிறகு வெளியூர் மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதாக நான் கருதுகிறேன். நான் ஆரம்பத்தில் மாணவ பருவத்தில் என் தந்தை குமுதம் ஆனந்தவுடன் புத்தகம் தான் வாங்குவாங்க. எனக்கு வாசிப்பு பழக்கம் ஏற்பட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தான். அப்புறம் சாண்டிலியனோட நாவல்கள். ஆனால் என்னோடய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அந்த நாவல்கள், கதைகளை விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தத்துவம் ரீதியான கட்டுரைகள் போன்ற ஆக்கங்களும் வச்சு அப்படி பார்த்தாக்க எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய புத்தகம் சொன்னாக்க IFT வெளியிட்ட மரணத்திற்கு பின் ஒரு சின்ன ஏடு, மரணத்திற்கு பின் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது ஒரு சின்ன புத்தகம் தான். அது ஒரு தத்துவ ரீதியிலான புத்தகம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்றது, அது என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நூல் என்று சொல்வேன். அதுக்கு பிறகு நான் வாசிப்பு தலைமை மாறிவிட்டது. அதுக்கு முன்னாடி கதைகள், நாவல்கள் மட்டும் வாசித்து கொண்டிருந்தேன் நான். அதுக்கு பிறகு நான் பல்வேறு விதமான நூல்களை, கட்டுரைகளை, தத்துவம் சார்ந்து செறிவான கருத்துக்களை நம்முடைய நூல்களாக வாசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்றால் சையத் அபுல் அலா மௌதூதி என்று நான் சொல்வேன். அவர் இப்பொழுது இல்லை. அவர் பொதுவாக அவர் உருதுல நிறைய எழுதியிருக்கிறாரு. நான் அவருடைய தமிழாக்கமான நூல்கள் நிறைய தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசித்திருக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழில் எழுதக்கூடிய டாக்டர் KVS சபி முகமது, அவருடைய எழுத்தாளர்கள், மௌலவி நூஹ் மௌலவி போன்ற எழுத்தாளர்கள் அவருடைய பிடித்த எழுத்தாளர்களாக கருதுகிறேன்.